السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أن الهجرة تهدم ما كان قبلها. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் இஸ்லாமிய வருடத்தில் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த வருஷத்தின் கடைசி ஜும்மா இது. துல்ஹஜ் மாதத்தினுடைய இறுதியிலேயும் இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்லுகிற முஹர்ரம் மாதத்தினுடைய துவக்கத்தினுடைய நெருக்கத்திலேயும் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் மிகச்சரியாக 2 தினங்களில் இஸ்லாம் தன்னுடைய 1445வது ஹிஜ்ரியை முடித்து புதிய வருடமான 1446வது வருடத்தில் தன்னுடைய வெற்றி காலை எடுத்து வைப்பதற்காக வேண்டி காத்திருக்கிறது. இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டு பிறக்கிற போதெல்லாம் ஹிஜ்ரியினுடைய சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் மையப்படுத்தி பேசுவதுண்டு. ஹிஜ்ரி என்பது இஸ்லாமிய மாதத்தின் புத்தாண்டு என்கிற பெயரை இஸ்லாமிய சமுதாயம், குறிப்பாக சஹாபாக்கள் தேர்வு செய்தார்கள். முஹர்ரம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். இஸ்லாத்தினுடைய மாதங்களில் முதல் மாதம் முஹர்ரம். அந்த முதல் மாதத்திலே இஸ்லாமிய புத்தாண்டாய் ஹிஜ்ரி புத்தாண்டு ஒவ்வொரு வருடமும் நம்மை சந்திக்கிறது. முஹர்ரம் மாதம் அல்லாஹ்விற்கு விருப்பமான மாதம் என்பதால் தான் கஅபாவினுடைய கிஸ்வா என்று சொல்லுகிற திரையை வருடம் தோறும் கஅபாவினுடைய அந்த பழைய திரையை நீக்கிவிட்டு புது திரையை முஹர்ரம் மாதத்திலே தான் மாற்றுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இஸ்லாமிய புத்தாண்டை நாம் சந்திக்க இருக்கிறோம். சந்திக்கிற இந்த நேரத்தில் நாம் ஹிஜ்ரி சொல்லக்கூடிய சில அர்ப்பணிப்புகளும் இஸ்லாமிய உலகத்திற்கு இந்த வருடங்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்களையும் நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களும் தங்கள் தோழர்களோடும் மக்காவை விட்டுவிட்டு ஈமானோடு வாழ்வதற்காக வேண்டி செய்த பிரயாணம் மதீனாவை நோக்கி செய்தார்கள். அதற்கு ஹிஜ்ரத் பிரயாணம், பயணம் என்று பெயர். இன்றைக்கோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த பிரயாணத்தினுடைய ஆண்டு 1445வது வருடத்தை நிறைவுபடுத்தியிருக்கிறது. இந்த ஹிஜ்ரியின் வழியாக சஹாபாக்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுகிற விதமாய் இஸ்லாமிய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்கிற பெயர் வைக்கப்பட்டது. உலகத்தில் முதல் மாதமான முஹர்ரம் நமக்கு நன்கு தெரியும். முஹர்ரம் மாதம் பிறக்கிற போது இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டின் துவக்கமாக இருக்கிறது. சஹாபாக்களின் தியாகத்தை நினைவு கூறி நீங்கள் ஒரு மாதத்தை, ஒரு வருடத்தை துவங்குங்கள் என்பதை போல அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதே போல இஸ்லாத்தினுடைய 12வது மாதம் துல்ஹஜ்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய குடும்பமும் செய்த தியாகத்தை நினைவு கூறி அந்த வருடத்தை நீங்கள் முடியுங்கள் என்பதை போல இந்த மாசத்தில் இஸ்லாமிய அந்த 12 மாதங்களில் துவக்கமும் சஹாபாக்களின் தியாகத்தை நினைவு கூறி துவங்கி அந்த வருடத்தின் இறுதியாய் முடிக்கிற போது துல்ஹஜ் மாதம் ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய குடும்பத்தை நினைவு கூறி நீங்கள் முடியுங்கள், இவருடைய தியாகத்தை நீங்கள் காலம் முழுவதும் ஞாபகத்தில் வையுங்கள் என்பதை போல அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைத்த பெருமை நமக்கெல்லாம் தெரியும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சார்ந்தது. இஸ்லாத்திற்கென்று தனி புத்தாண்டு ஒன்று துவங்க வேண்டும் என்கிற காலத்தின் நெருக்கடியில் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அதுவரை இஸ்லாத்திற்கென்று தனி ஆண்டு இல்லை, நடந்த போர்களை வைத்துத்தான் கணக்கெடுத்துக் கொள்வார்கள். உஹது போர் நடந்த வருடம், பத்ர் போர் நடந்த வருடம் என்றெல்லாம் நிகழ்வுகளை வைத்து காலத்தை கணித்த காலங்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்திற்கென்று தனியாய் ஒரு ஆண்டு கணக்கு தேவைப்பட வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி வந்தபோது எல்லா சஹாபாக்களிடத்திலையும் ஆலோசனை செய்தார்கள். பல்வேறு ஆலோசனைகளுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு முன்வைக்கப்பட்டது, இறப்பு முன்வைக்கப்பட்டது, நுபுவத்துவம் முன்வைக்கப்பட்டது, பெருமானாருடைய மெஹராஜுடைய பயணம் முன்வைக்கப்பட்டது. இப்படி பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் ஆலோசித்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அந்த ஹிஜ்ரத் நாளிலிருந்து நாம் கணக்கெடுப்போம், இஸ்லாத்தில் வருஷத்தில் 1 என்று நாம் துவங்கலாம் என்று சொல்லி அதை எல்லோரும் ஆமோதித்து வரவேற்று அப்போது கணக்கெடுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாமிய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்கிற பெயரை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்தார்கள். இஸ்லாத்தில் அவருடைய தியாகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்கு தான் ஹிஜ்ரி துவங்குகிற போதே அவருடைய வரலாறுகளை நாம் நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. ஹிஜ்ரத் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வலி மிகுந்த ஒரு பயணம். ஹிஜ்ரத் என்பது ஒரு கனமான வார்த்தையை, ஒரு அர்த்தத்தை உள்ளடக்கிய ஒரு பிரயாணம். தியாகம் செய்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த மக்காவாசிகளுடைய அர்ப்பணிப்பும், விட்டுவிட்டு வந்தவர்களை எல்லாம் வாரி அவர்களுக்கு வாரி வாரி வழங்கி கொடுத்த மதீனாவாசிகளுடைய அரவணைப்பும், இந்த அர்ப்பணிப்பும் அரவணைப்பும் சேர்ந்ததுதான் இந்த ஹிஜ்ரத் பயணமாகிறது. ஒரு கூட்டம் அல்லாஹ்விற்காக எதையும் இழப்பதற்கு தயார், இன்னொரு கூட்டம் அல்லாஹ்விற்காக எதையும் கொடுப்பதற்கு தயார். இந்த 2 பேரையும் அல்லாஹ் மதீனாவிலே வைத்து ஒன்று சேர்க்கிறான். ஹிஜ்ரத் பிரயாணம். இந்த ஹிஜ்ரத்தின் வழியாக இந்த உம்மத்திற்கு சொல்ல வேண்டிய பெரிய பாடம், அல்லாஹ்விற்காக வேண்டி இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும், கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த 2ஐயும் செய்தார்கள். ஹிஜ்ரத்தை எப்போதும் நாம் நினைவிலே வைக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த புத்தாண்டுகளில் அவர்களுடைய தியாகங்களை பேசப்படுகிறது. அடுத்த தலைமுறைக்கு ஹிஜ்ரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்கு தான் உலகத்தில் எல்லா ஜும்மா மேடைகளிலேயும் இன்றைக்கு ஹிஜ்ரத் என்கிற தலைப்பு தான் பேசுவார்கள். ஏனென்றால் ஹிஜ்ரி புத்தாண்டு நம்மை ஒவ்வொரு வருடமும் பேசுகிறோம். ஆனால் ஹிஜ்ரி எத்தனாவது ஹிஜ்ரி என்றால் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆங்கில புத்தாண்டு தெரிவதை போல, தமிழ் புத்தாண்டு தெரிவதை போல நமக்கான புத்தாண்டு ஒரு முஸ்லீம்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறது என்பது வேதனைக்குரிய விஷயம். எத்தனை பேருக்கு தெரியும், எனக்கு 2000 நிக்காஹ் நடந்தது என்று சொல்லுவார். அந்த 2000 அது எத்தனாவது ஹிஜ்ரி என்று கேட்டால் அவருக்கு தெரியாது. நான் பிறந்த வருடம் 1990 என்று சொல்லுவார். அந்த 90 ஹிஜ்ரி எத்தனாவது என்று கேட்டால் அவருக்கு தெரியாது. நாம் பயன்பாட்டிலே இந்த அளவிற்கு தான் நம்முடைய புத்தாண்டையும் ஆண்டு கணக்கையும் வைத்திருக்கிறோம். நமக்கான புத்தாண்டை, நமக்கான காலமிடலை, திட்டமிடலை நாம் தான் முன்னின்று செய்ய வேண்டுமே தவிர வேறு மதத்தவர்கள் ஹிஜ்ரியை பயன்படுத்த மாட்டார்கள். இப்படி நாம் ஹிஜ்ரியை தொடாமலேயே போய்கொண்டிருந்தால் நாளடைவில் வரக்கூடிய காலண்டர்களில் நமக்கான ஹிஜ்ரத் என்கிற பதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு போய்விடும். நான் என்ன சொல்ல வருகிறேன், நமக்கான பாடத்தை, நமக்கான ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டுகளை நாம் எந்த கணக்கு எழுதுகிற போதும் ஹிஜ்ரத்தையும் சேர்த்து
இன்றைக்கு ஹிஜ்ரி எந்த வருஷம் எந்த மாசம் என்கிற டேட்டையும் சேர்த்து எழுதுவோம். ஏனென்றால் இப்படி எழுதுவதன் மூலம்தான் நான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஹிஜ்ரியை நாம் கொண்டு செலுத்த முடியும். அதே போல ஹிஜ்ரத்து செய்து கொண்டு வரக்கூடிய இந்த பிரயாணங்களின் வழியாக ஒரு சில செய்திகள் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஹிஜ்ரத்து செய்கிற முஹாஜிர் என்று சொன்னால் பிறந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத்து செய்தவர்கள் என்று அதற்கு அர்த்தம். மக்காவாசிகளுக்கு முஹாஜிர் என்று பெயர். வந்தவர்களுக்கு உதவி செய்ததால் மதீனாவாசிகளுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் அன்சாரி, அதிகம் கொடுத்தவர்கள் என்று பெயர். வரலாற்றில் எழுதுவார்கள், ஹிஜ்ரத்து செய்த முஹாஜிர்கள் இல்லை என்றால் அன்சாரிகள் இல்லை, அன்சாரிகள் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. அல்லாஹ் அப்படி ஒரு நேர்கோட்டில் மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் கொண்டு வந்து சேர்த்தான். மார்க்கத்தின்படி வாழ்வதற்கு, ஈமானின்படி வாழ்வதற்கு மக்கா ஒத்துழைக்கவில்லை என்கிற போது அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போங்கள் என்று வகி வருகிறது. ஒரு இரவில் அன்றைக்கு படுக்கிற போது கோடீஸ்வரர்கள், பெரும் பணக்காரர்கள், இரவிலே வகி வருகிறது, நீங்கள் மக்காவிலே இருக்க வேண்டாம், மதீனாவுக்கு சென்று விடுங்கள். கட்டிய வீட்டை எடுத்துக்கொண்டா போக முடியும்? சில நேரங்களிலே கட்டிய மனைவி ஹிஜ்ரத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள், விட்டு போகிறார்கள். பிள்ளைகள் வர மறுக்கிறார்கள், விட்டு சில பேர் போகிறார்கள். தன்னுடைய செல்வங்களை எல்லாம் ஆங்காங்கே புதைத்து வைத்து விட்டு போகிறார்கள். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த ஹிஜ்ரத் பிரயாணத்தில் விட்டு அதுவரை கோடீஸ்வரராக இருந்த நிறைய பேர் ஹிஜ்ரத்திற்கு போகிற போது பரதேசிகளாக போனார்கள். நாம் கொஞ்சம் வேதனையோடு இந்த பிரயாணத்தை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விற்காக விட்டு வாருங்கள் என்று சொன்னால் யார் எதை விடுவார்கள்? சஹாபாக்கள் விட்டார்கள். குர்ஆனில் பொய்யுரைக்காத வேத வசனங்கள் இருக்கிற குர்ஆனில் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லுகிறான். ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்களை பற்றி அல்லாஹ் ஆரம்பிக்கிற போது என்ன வார்த்தை தெரியுமா? லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன, ஃபக்கீர்களான முஹாஜிர்கள் எனக்காக எல்லாவற்றையும் விட்டு பரதேசிகளாக மதீனாவுக்கு போனார்கள். குர்ஆனில் உக்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், வீட்டை விட்டு பொருளாதாரத்தை விட்டு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அவர்கள் இந்த பிரயாணத்தை தேர்வெடுத்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை துவங்குகிற போதே புக்கரா, உங்களுக்கு தெரியும் புக்கரா பக்கீர், ரொம்ப ஏழை பரதேசி என்று அதற்கு பெயர். குர்ஆனில் அவர்களுடைய அந்த பிரயாணத்தை பக்கீர் பரதேசிகளாக போனார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். பலம் குன்றிய சஹாபாக்களை முதலிலே சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். ஏன்னா வீரம் உள்ளவங்கெல்லாம் போயிட்டு இங்கே பலம் குன்றியவர்கள் இருந்தால் மக்காவாசிகள் காபிர்கள் அவரை அடித்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி முதலிலே பலம் குன்றிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் எல்லாம் வருகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களெல்லாம் ரொம்பவும் பலம் குன்றிய சஹாபாக்கள். அவர்களை எல்லாம் அனுப்பி வைத்தார்கள். இப்படி ஒவ்வொருவர்களாக அனுப்பி வைத்து கடைசியாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் மக்காவை விட்டு வெளியே வந்தார்கள். நமக்கு வரலாறு தெரியும், எல்லோரும் பயந்து தான் போனார்கள். ஏனென்றால் பார்க்கிற இடத்திலே அடி விழுகும். மக்காவாசிகள் இழுத்து போட்டு அடித்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு போறியா என்று அடித்தார்கள். ஹிஜ்ரத்தினுடைய வரலாறுகளில் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சவுரு குகையிலே போய் 3 நாட்கள் அங்கே தங்கி ஒளிந்து விட்டு தான் போனார்கள். ஆனால் மிகவும் பிரபல்யமான வார்த்தை இது. ஒரே ஒரு சஹாபி மட்டும்தான் ஹிஜ்ரத்தை பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார். கஅபாவிலே போய் நின்று கொண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ஒன்றும் கோலை இல்லையே, அவர் காபிராக இருந்த போதும் வீரராக இருந்தார், முஸ்லீமாகிற போது அதைவிட வீரராக மாறிவிட்டார். கஅபாவிலே போய் நின்று கொண்டு அன்றைக்கெல்லாம் மண்ணு தரை, தவாஃப் செய்கிற இடத்திலே தன்னுடைய வாளை குத்தி வைத்தார்கள். குத்தி விட்டு சொன்னார்கள், இதோ உமர் பேசுகிறேன், இன்றைக்கு உமரும் உமருடைய குடும்பத்தார்களும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிறோம்.
தடுப்பவன் எவனாக இருந்தாலும் வந்து தடுக்கட்டும். நான் குறுக்கு வழியிலே போக மாட்டேன், மறைந்தும் போக மாட்டேன், எப்போதும் போகிற மதீனாவினுடைய வழியில் போகிறேன். யாருக்காவது தைரியம் இருந்தால் அவன் குழுவாக வரட்டும், தனியாக வரட்டும், உமர் சந்திப்பதற்கு தயார் என்று அங்கு நின்று எல்லோருக்கும் சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்பினார்கள். அதனாலவோ என்னவோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த உமரை வைத்துத்தான் ஹிஜ்ரி என்கிற புத்தாண்டை அல்லாஹ் துவக்கி வைக்கிறான். அவர்கள் மட்டும் தான் பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள். மற்ற எல்லா சகாபாக்களும் பயந்து பயந்து போனார்கள். நமக்கு வரலாறு தெரியும். இந்த முதல் ஹிஜ்ரத்தின் போது பலகீனமான சகாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பலகீனமானவர். ஹிஜ்ரத்துக்கென்று முதலில் மதீனாவுக்கு எட்டு வைத்ததில் அவர்தான் முதல் எட்டு வைத்தார். முதல் ஹிஜ்ரத்து செய்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் ஹிஜ்ரத்தை துவக்கி வைத்ததால் நாளை மறுமையில் முஸ்லீம்களுக்கு சொர்க்கவாதிகளுக்கு பட்டோலை வழங்கப்படும், அது இவருக்கு தான் முதலில் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ தல்ஹாவுடைய வலது கரத்திலே பட்டோலை வழங்கியதற்கு பிறகுதான் எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தருவான். ஏனென்றால் அவருடைய கால் தான் ஹிஜ்ரத்திற்கு முதல் எட்டு வைத்தது என்று ஹிஜ்ரத்தின் போது எட்டு வைத்த முதன்மை சகாபாக்களுக்கு மறுமையிலே முதன்மை பட்டோலை என்று அறிவிப்பு செய்தார்கள். எவ்வளவு தியாகம்! இந்த ஹிஜ்ரத்தின் வழியை நீங்கள் போய் பார்த்தால் ஏதோ ஒரு சுற்றுலா பிரயாணத்திற்கோ அல்லது சந்தோஷமாக ஊரை விட்டு ஊர் போனதற்கோ உள்ள பிரயாணம் அல்ல. அழுகையோடும் இரத்தத்தோடும் வலியோடும் போன பிரயாணம் ஹிஜ்ரத் பிரயாணம். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் ஈமான் கொள்வதற்கு முன்னால் மக்காவிலேயே கோடீஸ்வரருடைய குடும்பத்தில் இவருடைய குடும்பமும் ஒன்று. இவருடைய வரலாறை எழுதுகிறார்கள். அன்றைக்கு இவர் போடக்கூடிய சட்டை மாத்திரம் 200 திர்ஹம். அன்றைய காலத்தில் 4 திர்ஹத்துக்கு சட்டை போட்டாலே ரொம்ப காஸ்ட்லியான ஆடை அது. 200 திர்ஹத்திற்கு சட்டை. இன்னும் சொல்ல போனால் அவர் போடக்கூடிய சட்டையினுடைய பட்டான்கள் எல்லாம் அங்கே தங்கத்திலேயே இருக்கும். அவர் போடக்கூடிய செருப்பிலே இருந்து அவர் வாகனிக்கக்கூடிய வாகனம் வரைக்கும் ரொம்பவும் லக்ஸுரியான உயர்தரத்தில் இருக்கக்கூடியதை அவர்கள் அன்றைக்கு அனுபவித்த சகாபி அவர். அவர் அத்தர் போட்டு கொண்டு வருவார். சகாபாக்கள் சொல்லுகிறார்கள், அவர் அத்தர் போட்டு ஒரு வழியிலே போய்விட்டால் அந்த வழியிலே வந்தவர்கள் எல்லாம் சொல்வார்கள், முஸ்அப் இந்த வழியிலே போயிருப்பதாக எங்களுக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம், அவன் அத்தர் இன்னமும் இந்த இடத்திலே அடிக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி உயர்ந்த குடும்பத்திலே பிறந்து பெரிய பெரிய கோடிகளை கையிலே வைத்திருந்த அந்த சகாபி முஸ்லீமாகி ஹிஜ்ரத்திற்காக வேண்டி வெளியிலே வந்தபோது குடும்பம் சொன்னது, அந்த குடும்பத்தில் யாரும் முஸ்லீமாகவில்லை, இவர் மட்டும் தான் முஸ்லீமானார். குடும்பத்திலே உள்ளவர்கள் சொன்னார்கள், நீ ஹிஜ்ரத்துக்கு போனதா இருந்தா முஹம்மதை பின்தொடர்ந்து போனால் உனக்கும் இந்த குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஹாஷிம் குலத்தை சார்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரம்பரை எப்படி குறைஷி குலம் உயர்ந்ததோ அதற்கு ஈக்குவலாக ஹாஷிம் குலத்தார்களும் உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த குலத்திலே உள்ளவர்கள் சொன்னார்கள், உனக்கும் எனக்கும் இனி சம்பந்தம் இல்லை, நீ ஹிஜ்ரத்து போவதாக இருந்தால் பரம்பரை சொத்து உனக்கு எப்போதும் கிடையாது, வேண்டாம் என்றார்கள். எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஒரே ஒரு அவர் காசிலே வாங்கிய ஒரு சாதாரண ஆடையை அணிந்து கொண்டு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அதுவரை கோடீஸ்வர குடும்பத்தில் ஒரு வாரிசாக இருந்தவர் இப்போது பரதேசி என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த பக்கீராக வெளியே வருகிறார். நமக்கெல்லாம் தெரியும், உஹது போர்க்களம், உஹது மைதானத்திற்கு ஹாஜிகள் போயிருப்பீர்கள். அங்கே உஹதிலே ஷஹீதான 70 சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்கிறது. எல்லா சஹாபாக்களையும் ஒரே குழி தோண்டி 70 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாய் அடக்கம் செய்தவர்கள். அதில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் தனி கபர் கொடுத்தார்கள். ஏனென்றால் அவருடைய உடல் அந்த அளவிற்கு சிதைக்கப்பட்டிருந்தது. அவருடைய தியாகத்தை அடுத்த தலைமுறைக்கு காட்டுவதற்காக வேண்டி தனி கபரில் அடக்கம் செய்தார்கள். இரண்டாவது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு தனியாக அடக்கம் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? உஹது போர்க்களத்தில் அந்த வெற்றி கொடியை பெருமானார் இந்த சகாபி கையில் தான் கொடுத்தார்கள்.
ஒரு பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்திலிருந்து வந்து இப்போது பிச்சைக்காரனாய் இருக்கிற இவருக்கு பெருமானார் கொடுத்த கண்ணியம், உஹது போர்க்களத்தினுடைய அந்த வெற்றி கொடி உன் கையில இருக்கட்டும். போர்க்களத்தில் இதை கவனித்த ஒரு எதிரி முஸ்அப் ரலியல்லாஹுடைய கையை வெட்டினான். கை அப்படியே கீழே விழுந்தது. இன்னொரு கரத்தில் அந்த கொடியை பெருமானார் கொடுத்ததால் அதை கீழே விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த கொடியை எடுத்தார்கள். இந்த கையையும் வெட்டினான். அவர்கள் தங்களுடைய கழுத்தோடு அதை சாய்த்து பிடித்து கொண்டார்கள். அந்த கொடியை அவன் நெஞ்சிலையும் குத்தினான். பிறகுதான் கீழே விழுந்து ஷஹீதானார்கள். அவர்கள் ஷஹீதாகிற போது 40 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கொண்டு ஷஹீதானவர்களை பார்த்து கொண்டு வருகிற போது ஹம்ஸா ரலியல்லாஹுவை பார்த்து கதறிய நாயகம் அதே அளவுக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய அந்த சடலத்தை பார்த்து அழுதார்கள். இங்கே படுத்திருக்கிற அந்த பிரேதம் எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் தெரியுமா? இவருடைய ஆடையும் அணிகலனும் இவருடைய போடுகிற அத்தரும் செருப்பும் இவ்வளவு பெரிய உயர்தரத்தில் இருந்தது தெரியுமா என்று சொல்லி அழுதுவிட்டு எல்லோருக்கும் அவருடைய கஃன் துணியை மாற்றுகிற போது, கோடீஸ்வர குடும்பத்திலே பிறந்து ஹிஜ்ரத்தில் வருகிற போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனியாக வந்த அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு துணி மட்டும் வைத்திருந்தார்கள். அவர்களை போர்த்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைக்கு போர்த்துகிற போது கால் திறந்து கொள்கிறது. கால் வரைக்கும் அந்த துணி நீளமாக இல்லை. தலையை மூடினால் கால் கெண்டங்காலுக்கு மேலே திறந்துக்குது. கெண்டங்கால மூடலாம்னு சொன்னால் தலை திறந்துக்கிறது. இன்னைக்கு உள்ள காலங்களில் ஒரு முசாபிருக்கு கூட அந்த நிலைமை வராது. யாராவது ஒரு தெருவில் ஒரு முசாபிர் மௌத்தா போனால் கூட அதை அழகாக எடுத்து கஃன் தபன் செய்து அடக்கம் செய்து விடுவோம். ஆனால் அவ்வளோ பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலே பிறந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத்திற்காக அனைத்தையும் விட்டு கடைசியிலே கஃன் துணி பத்தாமல் இருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை முழுவதுமாக மூடுங்கள், திறந்திருக்கிற கால் பகுதிக்கு இழந்த இலையை வைத்து மறையுங்கள் என்று சொல்லி அவருக்கு தனி கபரிலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்தார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், இந்த மார்க்கத்திற்காக அந்த சஹாபாக்களுடைய தியாகத்தினுடைய வலியை யோசித்து பார்க்கிறோம். அப்படியெல்லாம் இந்த ஹிஜ்ரத்திலே விட்டு வந்த சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் ஹிஜ்ரத்திற்காக வருகிற போது நிறை மாத கர்ப்பிணி. இடையிலே மரித்த கூட்டம் அவர்கள் வாகனித்த ஒட்டகத்தின் கால்களை வெட்டி மேலே இருந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கீழே விழுந்ததிலேயே கர்ப்பம் அங்கேயே கலைகிறது. ஒரு பெண்ணுக்கு மர்மஸ்தானத்தின் வழியாக பாதி கரு அப்படியே இரத்தமும் சதையுமாக வலிந்து ஓடினாள். ஓடியது அதோடு தான் ஹிஜ்ரத்திற்கு போனார்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மூத்த மகன். பின்னொரு நாளில் இந்த வலியின் காரணமாகத்தான் அவர்கள் வஃபாத்தானார்கள் என்று கூட எழுதுவார்கள். அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஹிஜ்ரத்தின் போதும் வலியோடும் வேதனையோடும் இரத்தத்தோடும் போன சஹாபாக்கள் இறைவனுக்காக எதையும் இழப்பதற்கு இவர்கள் தயார். குர்ஆனிலே வருகிறது. அல்லாஹ் எந்த வார்த்தை சொல்லுகிறான்? குர்ஆன்ல எல்லா நபிமார்களுக்கும் சொல்ற போது நம்ம உதவி செஞ்சோம்ங்கிறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் நோயில இருந்தார், நாம உதவி செஞ்சோம். யூசுப் சிறையில் இருந்தார், நாம் உதவி செய்தோம். சுலைமான் பதவியை இழந்தார், நாம் உதவி செய்தோம், நம்முடைய பதிலை கொடுத்தோம் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். எல்லா நபிமார்களுக்கும் நான் உதவி செய்தேன் என்கிற வருகிற குர்ஆனில் இந்த தியாயிகளை பற்றி, ஹிஜ்ரத் பிரயாணிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது அந்த ட்ரெண்ட் மாறுது. என்ன சொல்றான் தெரியுமா? வயன்சுரூனல்லாஹு வ ரசூலஹு, இவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உதவி செய்து விட்டார்கள். நான் உதவி செய்யல, அவர்கள் எனக்கு உதவி செய்து விட்டார்கள். ரசூலுக்கு உதவி செய்து விட்டார்கள். என்ன உதவி? எல்லாவற்றையும் விட்டு ஹிஜ்ரத்திற்காக தன்னை அர்ப்பணித்ததால் இவர்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்து விட்டார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், இவர்கள் தான் உலகத்திலேயே உண்மையாளர்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் சொர்க்கவாதிகள் என்கிற பட்டயத்தை அல்லாஹ் சும்மா தரவில்லை. அவருடைய தியாகத்தின் அர்ப்பணிப்பு பின்னே இருக்கிறது. 120 வயது ஒரு சஹாபி மக்காவில் இருந்தார். அவருக்கு பெயர் ஜுந்து இப்னு லம்ரா என்று பெயர் ரலியல்லாஹு அன்ஹு. 120 வயசு. ஹிஜ்ரத்திற்காக வேண்டி எல்லோரும் புறப்படுகிற போது
120 வயதில் நடமாட்டம் இல்லாமல் கட்டிலில் படுத்தவர் கேட்டார், எங்க போறீங்க? ஹிஜ்ரத்துக்கு போகிறோம், நாங்கள் இனி மக்காவிற்கு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் வரமாட்டோம், மதீனாவுக்கு போகிறோம். அவர் சொன்னார், நானும் ஹிஜ்ரத்துக்கு வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், முடியாத கர்ப்பிணி பெண்களுக்கு ஹிஜ்ரத்து போக தேவையில்லை, வீட்டிலேயே இருக்கலாம், கூலி உண்டு. நோயாளிகள் ஹிஜ்ரத்துக்கு போக தேவையில்லை, அவர்களுக்கும் அந்த கூலி உண்டு. வயதானவர்களுக்கும் அதே போலதான். நீங்கள் 120 வயது, நீங்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறீர்கள். மக்கா டு மதீனா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஏசி பஸ்ஸில் போனாவே 6 மணி நேரம் ஆகும். அன்னைக்கு மலை காட்டு வழியாக, பாறைகள் வழியாக, ஒட்டகங்கள் வழியாக 7 நாட்கள் 8 நாட்கள் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு 470 கிலோமீட்டரை தாண்டுவது என்பது சர்வசாதாரணம் அல்ல. உங்களுக்கு ஹிஜ்ரத்து கடமையும் இல்லை, நீங்கள் இங்கேயே இருங்கள். அல்லாஹ் உத்தரவு கொடுத்து விட்டால் அதிலே நான் இருக்க வேண்டும். 120 வயது அந்த சஹாபிக்கு. ஒரு பாடை கட்டுவதை போல கட்டி 4 பேர் என்னை தூக்கி செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். அல்லாஹ்வுடைய கூலி என்கிற போது சஹாபாக்கள் பின்தங்க மாட்டார்கள் இல்லையா? கட்டினார்கள். ஒரு பாடையை போல கட்டி அவர்களை படுக்க வைத்து கொண்டு அவர்கள் போகிற சுமையில இந்த சுமையும் தூக்கி கொண்டு மாறி மாறி போகிறார்கள். நமக்கு தெரியும், குர்ஆனில் இருக்கிறது, இவர் பெயரும் குர்ஆனுடைய தப்சீரிலே வருகிறது. அப்படி கொண்டு போகிற போது மக்கா டு மதீனா கரெக்டாக இடைப்பட்ட இடம். மக்காவிலிருந்து வெளியிலே போய் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் கரெக்டாக நடுவில் மௌத்தா போயிட்டார். மௌத்தான போது அந்த இடத்திலேயே அடக்கம் செய்தார்கள். இன்றைக்கு கூட அவருடைய கபர் மக்கா டு மதீனாவுடைய சென்று பகுதியில் தான் அடக்கமாக இருக்குது. அடக்கம் செய்த சஹாபாக்கள் சில பேர் சொன்னார்கள், இவர் ஹிஜ்ரத்திற்கென்று வந்தார், பாவம் மக்காவுக்குள்ளேயும் இல்லை மதீனாவுக்குள்ளேயும் வரல, 2க்கு நடுவில் மௌத்தா போயிட்டார், இவருக்கு ஹிஜ்ரத்தினுடைய கூலி கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் பேசி கொண்டிருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த வகை வந்தது. சூரத்து நிசாவின் 100வது வசனம். அல்லாஹ் இவர் குறித்து மட்டும் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். வமை யக்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காக வேண்டியும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாரோ, சும்மா யுத்ரிகுல் மௌத், வருகிற வழியில் அவர் மௌத்தாகி விட்டால், பக்கத்து வகஹ ஆகிரஹு அஜ்ருஹு அலல்லாஹ், நிச்சயமாக அவருடைய கூலி என்பது அல்லாஹ்விடத்திலே முழுமை பெற்றதாகும், அல்லாஹ் கூலி தந்து விட்டான் என்கிற இந்த வசனம் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் ஹிஜ்ரத்திற்கென்று புறப்பட்ட போதே இவருக்கு அந்த கூலி உறுதி செய்யப்பட்டது. இவர் ஹிஜ்ரத்தை முடிக்கவில்லை, மதீனாவுக்குள்ளே போகவில்லை என்றாலும் இவருக்கு அந்த கூலி அல்லாஹ் கொடுத்து விட்டான். இந்த வசனத்தில் இருந்துதான் நிறைய சட்டங்கள் எழுதுவார்கள். ஒருவர் ஹஜ்ஜுக்கு போகிறார், ஹஜ்ஜுக்கு போகிற வழியில் ஹஜ்ஜு முடியவில்லை, மௌத்தாகி விட்டார். இப்போது இவருக்கு என்ன சட்டம்? இதே சட்டம் தான். அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய முழுமையான கூலியை கொடுத்து விட்டான். ஆலிம்களுக்காக ஓதுவதற்கு ஒருவர் போகிறார், போகிற வழியில் அவர் மௌத்தாகி விட்டார். இப்போது அவர் ஆலிமுக்கு உண்டான எல்லா அந்தஸ்தையும் அல்லாஹ் மறுமையிலே கொடுப்பான். இவன் பிரயாணம் துவங்குகிற போது அதை அல்லாஹ் பார்க்கிறான். அது முடிப்பதும் முடியாமல் போவதும் அல்லாஹ்வின் கையில். மௌத்து வந்துவிட்டால் அதற்குண்டான கூலி முழுமையாக உண்டு என்பதை அல்லாஹ் இந்த சஹாபியின் மூலமாக குர்ஆனில் எல்லோருக்கும் பாடம் நடத்தினான் என்பதையும் இந்த வரலாறுகளை வாசிக்கிற போது யோசித்து பார்க்கிறோம். கிழடு தட்டியவர்கள் கூட ஹிஜ்ரத்தை விடவில்லை. 120 வயதிலும் கூட ஹிஜ்ரத்தை அவர்கள் தியாகத்தை எழுந்து செய்தார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம். அப்படியெல்லாம் வலி மிகுந்த அந்த வரலாற்றினுடைய தியாகிகளை தான் நாம் இந்த ஹிஜ்ரியினுடைய இந்த புத்தாண்டின் வழியாக நாம் யோசித்து பார்க்கிறோம். எவ்வளவு இழந்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அதை அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணிக்கிற கூட்டம் மக்காவாசிகள். எதை இழந்து வந்தாலும் நாங்கள் அவர்களை அரவணைப்போம் என்கிற அன்சாரி ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான். இந்த ஒன்று சேர்த்ததற்கு பிறகு அந்த அன்சாரிகளுடைய இந்த தியாகம் இருக்கிறதே, அல்லாஹு அக்பர். இழந்தது மக்காவாசிகள், இழந்ததையெல்லாம் திரும்ப அவர்களுக்கு கொடுத்தது மதீனாவாசிகள். அல்லாஹ் அவங்களுக்கு பெயர் வச்சான். குர்ஆன்ல அல்லாஹ் வச்ச பெயர் அன்சாரி, அதிகம் உதவி செய்தவர்கள். அப்ப எந்த அளவுக்கு அவங்க உதவி செஞ்சிருப்பாங்க? அல்லாஹ்வே அதிகம் கொடுத்தவர்கள் என்று சொல்லுகிறான் என்றால் அவருடைய உதவி எப்படி இருக்கும்? வரலாற்றில் நான் ரொம்பவும் மிகைப்படுத்தி பேசவில்லை. ஒரு சஹாபி 2-3 மனைவி வைத்திருந்தவர் ஒருவரை தலாக்கு விட்டு விட்டு கூட்டி கொண்டு வந்தார். என் மனைவி, எனக்கு 2 மனைவி இருக்கு, ஒரு மனைவி போதும், வந்திருக்கிற இந்த முஹாஜிர் மனைவி இல்லாமல் தனியாக இருக்கிறார், என் மனைவியை தலாக்கு விடுகிறேன், இது அப்படின்னு அவர் கட்டி கொள்ளட்டும்.
உலகத்திலே அப்படி சொன்ன சகாபாக்கள் இருந்தார்கள். செருப்பை கொண்டு வந்து பங்கு வைத்தார்கள். 4 ஜோடி செருப்பு வைத்திருக்கிறேன், 1 போதும், 3 அவர்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். செருப்பில இருந்து துவங்கி மனைவிமார்கள் வரைக்கும் வந்திருக்கிற எல்லா ஹிஜ்ரத் செய்த சகாபாக்களுக்கெல்லாம் கொடுத்தவர்கள் அன்சாரிகள். குர்ஆனில் அன்சாரி அதிகம் கொடுத்தவர்கள் என்கிற பெயரை அல்லாஹ் வைக்கிறான். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற சஹீஹுல் புகாரி ஹதீஸ் கிதாபுகள்ல ஃபர்ஸ்ட் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்சாரிகள் குறித்திருக்கிற பாடத்தை துவங்குகிற போது தலைப்பு வைப்பார்கள், ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான். அன்சாரிகளை நீங்கள் நேசிப்பது ஈமானில் ஒரு பகுதி. அன்சாரிகளை நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்கள் ஈமான் டவுட், கேள்விக்குரியது, முழுமை பெறாது. அல்லாஹுவை நம்புதல், ரசூலை நம்புதல், குர்ஆனை நம்புதல், மலக்குகளை நம்புதல் என்கிற ஈமானுடைய வரிசையில் ஹிஜ்ரத்திற்கு பிறகு அன்சாரிகளை நம்புவது என்பது ஈமான். எந்த அளவிற்கு ஒரு தனி மனித கூட்டம் உதவி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அன்சாரிகளை நீங்கள் பிரியப்படுவது ஈமான். அன்சாரிகள் வாழ்ந்த மதீனாவை நீங்கள் நம்புவது, பிரியப்படுவது ஈமான். அன்சாரிகள் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குகிற போது விற்கிற இடத்திலே அன்சாரிகள் என்று நீங்கள் தெரிந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் பேரம் பேச வேண்டாம், சொல்லுகிற விலையை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். காரணம், அன்சாரிகள் ஊழல் செய்ய மாட்டார்கள். பெருமானார் அன்றைக்கே சொல்லிய வார்த்தை இதெல்லாம். அன்சாரி சகாபி அவர் குடும்பத்தை சார்ந்தவர், அவர் வியாபாரம் பார்க்கிறார் என்றால் அவரிடத்தே நீங்கள் வியாபாரம் பேரம் பேச வேண்டாம் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பது அவர்களுக்கு துன்யா இருக்கிற வரை அவர்களுக்கு செய்யக்கூடிய கண்ணியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்சாரிகளுக்கு எல்லாம் உதவி செய்தார்கள், நான் உதவி செய்கிறேன், நான் மௌத்தாகிற போது இங்கேயே அடக்கம் செய்யுங்கள். மதீனாவிலே பெருமானார் அடங்கியதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் கேட்காமல் கொடுத்த அன்சாரிகளுக்கு நான் என்னையே கொடுக்கிறேன், என் உடல் மதீனாவிலே இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணிலேயே அடங்கினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சஹாபாக்களை, ஒரு கூட்டத்தை, மக்காவாசிகளை எடுத்து சோதிக்கிறான், அன்சாரிகளை கொடுக்க வைத்து சோதிக்கிறான். அவர்கள் கொடுக்கிறார்கள், இவர்கள் இழக்கிறார்கள். 2 பேரையும் சேர்த்ததற்கு பிறகுதான் மதீனாவிலே வைத்துத்தான் அல்லாஹ் எல்லா ஜும்மாவுடைய தொழுகை, பெருநாள் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, குர்பானி, இஸ்லாத்திலே என்னென்ன சட்டங்கள் இருக்குமோ எல்லா சட்டமும் அன்சாரிகளோடு சேர்ந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் கடமையாக்குகிறான். அதுவரை மக்காவில் இருக்கிற வரை எந்த கடமையும் கிடையாது. தொழுகை மட்டும்தான் கடமையானது, வேற எதுவும் கடமை இல்லை. ஏன் தெரியுமா? இந்த தியாயிகளையும் இந்த அர்ப்பணிக்கக்கூடிய இந்த வள்ளல்களையும் சேர்த்ததற்கு பிறகு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிச்சு 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 கடைசியா இப்ராஹிம் என்ன சொன்னாலும் செய்வாரு, இவர் நெருப்புல குதினாலும் குதிப்பார், மகனை அருணாலும் அறுப்பார், குடும்பத்தை விட்டுட்டு போனாலும் போவாரு, இவர் என்ன சொன்னாலும் செய்வார் என்கிற கடைசி நிலைமைக்கு வருகிற போது வகி என்ன வருகிறது? இப்ராஹிம் எனது நண்பர், கலீல் என் நண்பன் என்று முடித்து விட்டான் குர்ஆன்ல. அதே போலத்தான் சஹாபாக்களில் 2 பேரையும் ஒன்று சேர்த்து இவர்கள் இழப்பதற்கு தயார், இவர்கள் எதையும் கொடுப்பதற்கு தயார், 2ஐயும் சேர்த்து இவங்க டெஸ்ட்ல வெற்றி பெற்று விட்டார்கள் என்கிற வார்த்தை வருகிற போது குர்ஆன் மதீனாவிலே வந்த வசனம், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, இந்த கூட்டத்தை நான் பொருந்தி கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள், உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் எனது படை, எனது படை, இந்த படை எனக்காக எதையும் செய்யும், எதையும் இழக்கும், எதையும் கொடுக்கும், இது அல்லாஹ்வின் படை என்று சொல்லுகிற வார்த்தை சஹாபாக்களை இந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறார். எப்படி இப்ராஹிம் வெறித்தனமான முஸ்லிமோ அதுபோல் வெறித்தனமான சஹாபாக்கள் கூட்டம், இது உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இது எனது படை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காரணம், இந்த ஹிஜ்ரத்தினுடைய அவ்வளவு வலி மிகுந்த அந்த சூடுகள் இந்த பிரயாணத்திற்குள்ள இருக்கிறது. அல்லாஹ்விற்காக விட்டு விட்டு வந்த தியாயிகள், அவர்கள் இழந்த இழப்பீடுகளும் அதற்காக கொடுத்த அரவணைப்புகளும் சேர்ந்ததுதான் இந்த ஹிஜ்ரத்து பயணம். நாம் இந்த ஹிஜ்ரத்தினுடைய புத்தாண்டு வழியாக 1446வது வருடத்தை இஸ்லாம் இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள் எட்டி பிடிக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் நமக்கான சிந்தனை,
ஹிஜ்ரத்தினுடைய இந்த வழிகளை நாம் சுமக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செய்கிற போது நமக்கான ஹிஜ்ரி புத்தாண்டிலே பதிவு செய்யுங்கள். நான் பிறந்த வருடத்தில் இது ஹிஜ்ரி இத்தனாவது, என் மகன் பிறந்த வருடம் 2005, அதிலே ஹிஜ்ரி புத்தாண்டு இத்தனாவது என்கிற நிக்காஹுடைய பத்திரிகையில் மாத்திரம் கடமைக்கு ஹிஜ்ரி என்கிற இந்த டேட் இல்லாமல் நாம் பயன்படுத்துகிற பரவலாய் எல்லா டேட்டிலேயும் ஹிஜ்ரிக்கு முதன்மை கொடுங்கள். நாம் கொடுப்பது ஹிஜ்ரியினுடைய ஆண்டு கணக்குக்கு அல்ல, சஹாபாக்கள் செய்த தியாகத்திற்கு என்பதை கவனத்தில் வையுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் எல்லா விதமான நல்ல நன்மைகளையும் அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தந்தல் புரிவானாக. நமக்கான எல்லா நல்லவைகளையும் அல்லாஹ் இந்த ஆண்டிலே அறியப்படுத்துவானாக.